அலகு 36. எசேக்கியா அரசரது ஆட்சியின் 14ஆம் ஆண்டில் அசீரியாவின் மன்னன் சனகெரிபு யூதாவின் அரண்சோழ் நகர்கள் அனைத்திற்கும் எதிராக படையெடுத்து வந்து அவற்றை கைப்பற்றினான். பின்பு அசீரிய மன்னன் லாக்கீசிலிருந்து ராப்சாக்கே என்பவனை பெரும் படையுடன் எருசலேமுக்கு எசேக்கியா அரசரிடம் அனுப்பி வைத்தான். அவனும் புறப்பட்டு வந்து வண்ணார்துறை நெடுஞ்சாலை அருகிலிருந்த மேல்குளத்து கால்வாய் அருகே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனிடம் யூதாவை சார்ந்த அரண்மனை மேற்பார்வையாளரும் இலிக்கியாவின் மகனுமான எலியாக்கிம், எழுத்தரான செபுனா, பதிவாளரும் ஆசாவின் மகனுமான யோவாகு ஆகியோர் புறப்பட்டுச் சென்றனர். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, எசேக்கியாவிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது, மாவேந்தராகிய அசீரிய மன்னர் கூறுவது இதுவே: யாரை நம்பி நீ இப்படி செய்கிறாய்? வெறும் வாய்ப்பேச்சு போர் சூழலுக்கும் போர் வலிமைக்கும் ஈடாகும் என்று நீ கருதுகின்றாயா? யாரை நம்பி நீ எனக்கெதிராய் கிளர்ச்சி செய்தாய்? இதோ முறிந்த நாணற்கோல் போன்ற எகிப்தின் மீது நீ நம்பிக்கை வைத்துள்ளாய். ஒருவன் அதை ஊன்றுகோலாக கொண்டால் அது அவன் கைக்குள் ஊடுருவிச் சென்று காயப்படுத்தும். எகிப்து அரசன் பார்வோனும் தன்னை நம்பிய யாவருக்கும் இப்படியே இருப்பான். அல்லது எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்துள்ளோம் என்று நீங்கள் என்னிடம் சொல்வீர்களானால், அக்கடவுளின் வழிபாட்டு மேடைகளையும் பலிபீடங்களையும் இடித்தெறிந்தவன் எசேக்கியாவென்றோ? இந்த ஒரு பலிபீடத்தில் மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டுமென்று யூதா எருசலேம் மக்களிடம் கூறியவனும் அவனன்றோ? இப்பொழுது என் தலைவராகிய அசீரிய மன்னருடன் பந்தயம் ஒன்று கட்டிக்கொள். நான் உனக்கு 2000 குதிரைகளை தருவேன். ஆனால் அவற்றின் மேல் ஏறிச் செல்லும் திறனுள்ள வீரர் உன்னிடம் உள்ளனரா? என் தலைவரின் அதிகாரிகளுள் மிகச்சிறந்த தலைவன் ஒருவனை கூட பின்வாங்கச் செய்ய உன்னால் முடியுமா? இப்படி இருக்க நீர் தேர்ப்படைக்காகவும் குதிரை வீரர்களுக்காகவும் எகிப்தை நம்பியிருப்பது ஏன்? மேலும் ஆண்டவரின் விருப்பமின்றியா நான் இந்த நாட்டுக்கு எதிராக வந்து அதை அழிக்கப் போகின்றேன்? ஆண்டவர் என்னிடம், நீ இந்த நாட்டுக்கு எதிராக சென்று அதை அழித்துவிடு என்று கூறியுள்ளார் என்றான். எலியாக்கிம், செபுனா, யோவாகு ஆகியோர் ரப்சாக்கேயை நோக்கி, உம் பணியாளர்களான எங்களோடு தயை கூர்ந்து சிரியா நாட்டு மொழியில் பேசும். நாங்கள் புரிந்து கொள்வோம். எங்களிடம் யூதா நாட்டு மொழியில் பேசாதீர். சுவர் மேல் இருக்கும் ஆட்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றனர். அதற்கு ரப்சாக்கே, உங்களிடமும் உங்கள் தலைவனிடமும் இந்த வார்த்தைகளை கூறுவதற்காகவா என்னை என் தலைவர் அனுப்பி வைத்துள்ளார்? உங்களுடன் தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடிக்கப் போகிறவர்களாகிய சுவர் மேல் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆட்களிடம் அறிவிப்பதற்கென்றோ என்னை அனுப்பியுள்ளார் என்றான். பின்பு அவன் எழுந்து நின்று யூதா நாட்டு மொழியில் உரத்த குரலில் கத்தி, மாவேந்தர் அசீரிய மன்னரின் வார்த்தைகளை கேளுங்கள். அரசர் கூறுவது இதுவே: உங்களை எசேக்கியா ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் அவனால் உங்களை விடுவிக்க இயலாது. ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி. இந்நகர் அசீரிய மன்னன் கையில் ஒப்படைக்கப்படாது என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ளுமாறு உங்களை அவன் தூண்டுவான். அதற்கு இடம் கொடாதீர்கள். எசேக்கியாவிற்கு செவி கொடுக்காதீர்கள். ஏனெனில் அசீரிய மன்னர் கூறுகிறார், என்னுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள், என்னிடம் சரணடையுங்கள். அப்போது உங்களில் ஒவ்வொருவரும் தத்தம் திராட்சை தோட்ட கனியையும்
அத்திமர பழத்தையும் உண்பார். ஒவ்வொருவரும் தத்தம் கிணற்றிலிருந்து நீரை பருகுவார். நான் வந்து தானியமும் திராட்சை ரசமும் மிகுதியாக கிடைப்பதும் உணவுப் பொருளும் திராட்சை தோட்டங்களும் ஏராளமாய் உள்ளதுமான உங்கள் நாட்டை போன்ற நாட்டிற்கு உங்களை கூட்டிச் செல்லும் வரை இது நடக்கும். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி எசேக்கியா உங்களை ஏமாற்றாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மக்களினங்களின் தெய்வங்களில் ஒன்றேனும் அசீரிய மன்னரின் கையிலிருந்து தன் நாட்டை விடுவித்ததுண்டோ? ஆமாத்தின் தெய்வங்களும் அர்பாதின் தெய்வங்களும் எங்கே? செபர்வாயிமின் தெய்வங்கள் எங்கே? என் கையிலிருந்து அவர்களால் சமாரியாவை விடுவிக்க முடிந்ததா? அந்த நாடுகளின் தெய்வங்கள் அனைத்திலும் ஒன்றாவது என் கையிலிருந்து தன் நாட்டை விடுவித்ததுண்டா? அப்படி இருக்க எருசலேமை என் கையிலிருந்து ஆண்டவரால் விடுவிக்க இயலுமா என்று கேட்டான். அவர்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் மறுமொழியாக சொல்லாது மௌனமாயிருந்தார்கள். ஏனெனில் அவனுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார். அரண்மனை மேற்பார்வையாளரும் இலிக்கியாவின் மகனுமான எலியாக்கிம், எழுத்தரான செபுனா, பதிவாளரும் ஆசாவின் மகனுமான யோவாகு ஆகியோர் ஆடைகளை கிழித்துக்கொண்டு எசேக்கியாவிடம் வந்து ரப்சாக்கே சொல்லியவற்றை அவரிடம் அறிவித்தனர்.